என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். என்னதான் இயலின் மீது மித்ரனுக்கு கோபம் இருந்தாலும் அவள் எதிரில் வந்து நிற்கும் போது அது காணாமல் போகிறது. அது அவனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. அவள் அப்படி என்ன சொக்குப்பொடி வைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் அனுமதியின்றி அவள் அறைக்குள் வந்தது தவறு அல்லவா? அதை தன் பார்வையிலேயே அவளுக்கு உணர்த்தும் மித்ரனின் முன் தலை உயர்த்தி மார்புக்கு குறுகே கைகளை கட்டி நின்றாள் இயல். அது கூட அவனை வியப்பில் ஆழ்த்தியது. எந்த தவறும் செய்யாத ஒருவளால் மட்டுமே இவ்வளவு கம்பீரமாக தலை உயர்த்தி நிற்க முடியும். ஆனால் மிக பெரிய தவறு இல்லை, துரோகம் அல்லவா தனக்கு செய்திருக்கிறாள். பிறகு எப்படி இவ்வளவு தைரியமாக தன் முன்னால் தலை உயர்த்தி அவளால் நிற்க முடிகிறது? தான் அதை அறியவில்லை என்று நினைத்து இப்படி நடிக்கிறாளா என்ன? அப்படியே ஆனாலும் குற்ற உணர்ச்சி ஒரு கடுகளவாவது அவள் முகத்தில் தெரிய வேண்டும் அல்லவா? அது கூட அவள் முகத்தில் இல்லை. இவள் தவறு செய்து விட்டாள், உனக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று வேறு யார் வந்து கூறியிருந்தாலும் அவன் நம்பி இருக்க மாட்டான். அவனை பார்த்த பிறகு எப்படி நம்பாமல் இருப்பது? அனுமதி பெறாமல் ஏன் உள்ளே வந்தாய் என்ற பொருள்பட அவளை பார்த்த மித்ரனின் பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட இயல், சாரி சார், உங்க அனுமதி இல்லாம நான் உள்ள வந்தது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். என்ன பேசணும்? தீயை பருகியபடி கேட்டான். சார், என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அண்ணன் வேலை தேடி அலையிறான். ஆனா ஏன்னு தெரியல, அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கல. நான் வேலைக்கு போறது பிடிக்காம அப்பாவும் வேலை தேடுறாரு. ஆனா அவரை பார்த்ததுமே உங்களுக்கு கொடுக்கற அளவு பெரிய வேலை எதுவும் இங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அண்ணனுக்கு உடனே ஏதாவது வேலை கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் நான் இந்த வேலையில தொடர்ந்தே ஆகணும். பிளீஸ் சார், என் மேல ஏதாவது கோபம் இருந்தா இந்த நேரத்துல அத மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்காதீங்க. அலட்சியமாக சிரித்தவன், பழி வாங்குறேனா? யாரு? நானா? மிஸ் இயல், எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கும் என்ன தெரியும். அதே மாதிரிதான் எனக்கு உங்க மேல கோபம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை பழி வாங்குறதா நீங்க நினைக்கிறீங்க. அது உங்க தப்பு. என்னை பத்தி என் வீட்டுல சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்ககிட்ட இல்ல, இங்க வேலை பாக்குற எல்லார்கிட்டயுமே இப்படிதான். வேலைய அவங்க சரியா பாக்காட்டி அவங்கள அனுப்பிடுவேன். உங்களுக்கு முன்னாடி இங்க 4 மேனேஜர் வேலை பார்த்தாங்க. அதுல 3 பேரை வேலை சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். ஒருத்தர் காசி, அவரு ஆபீஸ் ஸ்டாஃப், அதனால அவரை ஆபீஸுக்கே அனுப்பிட்டேன். நான் திருப்பி அனுப்புற இந்த 4 பேர் மேலேயும் எனக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. வேலை சரியில்லை, அதனாலதான் அனுப்பிட்டேன். அதே மாதிரிதான் நீங்களும் வேலையை சரியா பாக்காட்டி எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, உங்களையும் அனுப்பிடுவேன். உங்களை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வேலையை பாருங்க. இவனிடம் பேசி பலனில்லை என்பது இயலுக்கு புரிந்தது. ஓகே சார் என்றவள் திரும்பி செல்ல சொடக்கு போட்டு அவளை அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். இங்க இருக்கிற இந்த டீ கப்பையும் சாஸ்திரையும் எடுத்துட்டு போக நீங்க வேற யாரையாவது அனுப்ப போறீங்களா என்ன? சாரி சார், நான் கவனிக்கல. அது தப்பாச்சே இயல். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய ரூமுக்கு வராதீங்க. நான் தூங்கிட்டு இருந்தாலும் என் ரூமுக்கு வராதீங்க. தூங்கினாலும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை கேட்டு அவளுக்கு வியப்பு. அவள் வந்து சென்றதை பார்த்து விட்டானா என்ன? ஆனால் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டு அல்லவா இருந்தான். இது எப்படி அவளுக்கு புரியவில்லை. நீங்க போலாம். டீ கப்பு மற்றும் சாசரை எடுத்துக்கொண்டு அவள் நகர, டீ வடை 2ம் சூப்பர். திறமையை பாராட்டுறதுல நான் ஒரு நாளும் தயக்கம் காட்ட மாட்டேன். தலையை திருப்பி அவனை பார்த்தவள், தேங்க்யூ சார் என்றாள். ஆமா, கோடீஸ்வரர் சங்கர்நாதுடைய பொண்ணுக்கு சமையல் எப்படி வருது? சிரித்தவள், ஏன் சமையல் அவ்வளவு சீப்பான ஒரு வேலைன்னு நினைச்சீங்களா? அது கூட ஒரு கலைதான் சார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோடீஸ்வரியா இருக்கும் போதே எங்க சமையல் அறையில இந்த கலையை கத்துக்கிட்டேன். அது இப்ப எனக்கு கை கொடுக்குது. சுவையான ஒரு உணவால ஒருத்தருடைய மனநிலையை கூட மாற்ற முடியும். கோபமா இருக்கிற ஒருத்தர் பசியோடு வந்து உட்காரும் போது நம்ம சுவையான சாப்பாடை கொடுத்தா அவங்களுடைய கோபமும் பசியும் ஒரே நேரம் மாறி போயிடும். வாவ், சூப்பர். இந்த மாதிரி தத்துவங்களை எல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எங்கேயும் போய் கத்துக்கல சார், வாழ்க்கை கத்து கொடுத்தது. இப்படி எல்லாம் இருந்தாலும்
நாம எவ்வளவு சுவையா சமைச்சாலும் நம்ம மேலதான் ஒருத்தருக்கு கோபம் இருக்குன்னா அந்த கோபத்தை நம்மால போக்க முடியாது சார். சாப்பாட போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. அவள் அவனை அல்லவா கூறுகிறாள். அது அவனுக்கு புரியாமலா இருக்கும். அவன் சிரித்தான். ஆக கைத்தொழில கத்துக்கிட்டு எல்லாருடைய மனசுலயும் ஏறி உட்கார்ந்துகிட்டீங்க, அப்படிதானே? அது என்னவோ உண்மைதான் சார். கைத்தொழில் தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல. ஆமா சார், கைத்தொழில் தெரிஞ்சுக்கிட்டவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. நம்ம முன்னோர் சொல்லி இருக்காங்க. அம்மா அக்கா 2 பேருக்கும் தையல் தெரியும். அவங்களும் வீட்டுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அக்காவா? அவங்களுக்கு கல்யாணம் என்றவன் வார்த்தைகளை அப்படியே விழுங்கிக் கொண்டான். அவளது அக்கா குழந்தைக்கு அடிபட்டு விட்டது என்று அவள் மருத்துவமனைக்கு சென்று இருப்பதாக அல்லவா அன்று அம்மா கூறினார். அவன் கேட்க வந்ததை புரிந்து கொண்டவள், அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், ஒரு குழந்தை இருக்கு. அவங்களும் உங்க கூடவா இருக்காங்க? ஆமா சார். இவள் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது? இவள் அக்கா கணவருக்கு ஏதும் ஆகிவிட்டதா என்ன? அக்கா கணவர் உயிரோடுதான் இருக்காரு. இன்னும் ஏதேதோ கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆனால் அப்படி கேட்டறிந்தால் இவளிடம் கடுமையாக நடந்து கொள்ள அது தடையாகிவிடும் என்று நினைத்தவன் வேறெதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவன் தன் நிலையை கேட்டறிய மாட்டானா, தன்னை புரிந்து கொண்டு தனக்கு துணை நிற்க மாட்டானா என்று அவள் மனம் ஏங்கியது. ஆவலாய் அவள் விழிகள் அவனை பார்த்தன. அதை அவனும் புரிந்து கொண்டான். ஆனாலும் அவன் கேட்பானா என்ன? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று அவன் கூறியது அவளுக்கு ஏமாற்றம். ஓகே சார் என்றவள் வெளியே சென்றாள். ஆனால் இவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அறியும் ஆவல் அவனை வேட்டையாடியது. அன்று படுக்கையில் இவளோடு இருந்தவன் அவன் யார்? அவன் என்ன ஆனான்? அவன் ஏன் இவளை ஏற்கவில்லை? அவன் மனதில் 1000 கேள்விகள். ஆனால் எதற்கும் பதில் தெரியவில்லை. அவளோடு அன்று படுக்கையில் இருந்த அந்த இளைஞனின் முகம் மனத்திரையில் வந்து நின்ற போது அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. செல்லை எடுத்து காலை பதிவான இயலின் வீடியோவை பிளே செய்து பார்த்தான். வீடியோவை செல்போனில் ஆன் செய்து பின்னால் கை கட்டுவது போல் நின்று அவன் வீடியோ எடுப்பதை இயல் அறியவே இல்லை. மாடி இறங்கி வரும் இயலின் முகம் அவனை நெருங்க நெருங்க மாறுகிறது. அவன் குரல் தான் அவள் முகத்தின் மாற்றத்திற்கு காரணம் என்பது அவனுக்கு தெளிவாகவே புரிகிறது. அவன் தலையை திருப்பி பார்க்கும் வரை அவன் தானா என்ற சந்தேகம் அவள் முகத்தில் அப்பட்டம். அவன் தலையை திருப்பி பார்க்கும் போது மின்னலாய் அவள் முகத்தில் வந்து மறையும் அந்த ஆனந்தம். அடுத்த நொடி அது அதிர்ச்சி, வியப்பு, இயலாமை என்று ஏதேதோ பாவ மாற்றங்களை காட்டுகிறது. முதலில் அவள் முகத்தில் பிரதிபலித்த அந்த ஆனந்தம் அவனை ஏதோ செய்கிறது. அவள் மனதில் அவன் இருப்பதன் அடையாளம் அல்லவா அது? அந்த ஆனந்தத்தை அப்படியே ஸ்டில் செய்து ஜூம் செய்து பார்த்தான். அந்த ஒரு நொடியில் அவள் விழிகளில் ஆனந்தம் மட்டுமா, காதல் கூட பிரதிபலிக்கிறது. அவள் உதடுகள் அவனிடம் ஏதோ சொல்ல துடித்து மெல்ல திறந்திருப்பதையும் அவன் கண்டான். அவள் செவ்விதழ்கள் தன்னிடம் என்ன கூற துடித்தன. வீடியோவை அவன் பிளே செய்தான். அவளது சங்கு போன்ற கழுத்து வழியாக இறங்கி செல்லும் வேதனையின் உருளையை ஜூம் செய்திருந்ததால் மிகவும் தெளிவாக அவனால் காண முடிந்தது. அவன் மனதை யாரோ கசக்கி பிழிவது போல் வலிக்கிறது. அவன் விழிகள் நிறைந்து விட்டது. நீ எனக்கு துரோகம் செஞ்சிருந்தும் நான் உன்னை இப்பவும் காதலிக்கிறேன்டி. உன்னுடைய வலி அது என்ன அம்பா தாக்குது. ஏண்டி ஏண்டி எனக்கு அப்படி ஒரு துரோகம் செஞ்சு என்ன நான் இல்லாம ஆக்குன? இது நான் இல்லடி. இந்த மித்ரனுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத உயரம் இருந்தது. ஆனா உன்னுடைய அந்த துரோகம் ஏணி இல்லாமலே என்ன அதை எட்ட வச்சிடுச்சு. உன்னை நான் பழி வாங்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? உறக்க கத்துகிறான் மித்ரன். அது நீ எப்படி சொல்லலாம்? உன்னை இன்னொருத்தனோட நெருக்கமா படுக்கையில பார்த்த அந்த நொடி நான் எப்படி துடிச்சிருப்பேன்? அந்த வலியை உன்னால உணர முடியுமா? அன்னைக்கு நான் செத்துட்டேன்டி. இன்னும் அந்த உயிர் திரும்பல. எல்லாத்துக்கும் நீ நீ மட்டும் தாண்டி காரணம். உன்னை எப்படி சும்மா விட முடியும்? இத்தனை நாள் என்னுடைய கண்ணுல படாம என்ன சித்திரவதை செஞ்சிட்டு இருந்த. இப்ப கண் எதிரில வந்து நின்று என்ன வதைக்கிற? என்னுடைய வலியில பாதியாவது நீ அனுபவிக்க வேண்டாமா? சத்தமாக அவன் பேசிக் கொண்டிருக்க, அண்ணா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்று கேட்டபடி மிதுன் அறைக்குள் வந்தான். சட்டென்று செல்லை செவியில் வைத்தவன் யாருடனோ பேசுவது போல் பாசாங்கு செய்து, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு வீடியோவை அணைத்து செல்லை படுக்கையில் வைத்தான். யார் நான் போன்ல ரொம்ப கோபமா பேசின? ஆமா ஃப்ரெண்டு. ஆமா நீ எப்பட சென்னை கிளம்புற? 2 நாள் கழிச்சுதான் போறேன்னா. அண்ணா நான் உன்கிட்ட பேசணும். என்ன சொல்லு. நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா? தப்பா நினைச்சிட்டேனா? உன்னையா?
நான் எதுக்கிட்ட உன்னை தப்பா நினைக்க போறேன்? இல்லன்னா நான் இயலை நேசிக்கிறேன்னு உனக்கு எதுவும் சந்தேகம் வந்துடுச்சா? அவனது அந்த வார்த்தை மித்ரனை அதிர வைத்தது. இந்த கோணத்தில் அவன் சிந்திக்கவே இல்லை. ஆனால் இப்போது மிதுன் கூறும்போது அப்படி ஒரு சந்தேகம் அவன் மனதில் எழுகிறது. ஏன், நீ அவளை காதலிக்கிறியா? இல்லன்னா, ஆனா நீ அப்படி சந்தேகப்பட்டுதான் இயலை இந்த வேலையை விட்டு அனுப்ப துடிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. நீ அப்படி எங்க மேல சந்தேகப்படுறனா சாரினா அதுக்கு அவசியமே இல்ல. எனக்கு இயலை பிடிக்கும் தான், இப்ப இல்ல, காலேஜ் டேஸ்லயே. உனக்கு தெரியுமோ தெரியாதோ இயல் ஏன் காலேஜ்ல தான் படிச்சாங்க? அது எனக்கு தெரியுமே. அதனாலதானே அவளை கூப்பிட வரும்போது காலேஜ் பக்கமே வர்றதில்ல. ஹெல்மெட் போட்டுட்டு தூரமாவே நிப்பேன். தனக்குள் கூறிக்கொண்டான் மித்ரன். ஆனா அண்ணா, இயல் அப்பவும் இப்பவும் ஒருத்தரை மட்டும்தான் காதலிக்கிறாங்க. வாட்? அன்னைக்கும் இன்னைக்கும் ஒருத்தனை மட்டும் காதலிக்கிறாளா? நல்ல கதை. இந்த கதையை உனக்கு சொன்னது யாரு? அண்ணா, இது கதை இல்ல, உண்மை. அது அவங்களே சொன்னாங்க. அது எங்க காலேஜுக்கே தெரியும். அவ இப்பவும் அவனை காதலிக்கிறதா? என்ன நான் இப்படி பேசுறேன்? அவ முன்னாடி காதலிச்ச விஷயம் எங்க காலேஜுக்கே தெரியும். என்ன காரணமோ தெரியல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல அவங்க காதலன் அவங்கள விட்டு விலகிட்டாரு. ஆனா இயல் இப்பவும் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அலட்சியமாக சிரித்தவன், நல்ல கதை அண்ணா, இது கதை இல்ல, உண்மை. நம்ம அம்மா என் பசங்கள்ல யாருக்காவது விருப்பம் இருந்தா, நீயும் விருப்பப்பட்டா உன்னை என்னுடைய மருமகளாக்கிப்பேன்னு இயல் கிட்ட சொன்னாங்க. அதிர்ச்சியோடு மிதுனை பார்த்தான் மித்ரன். நம்ம அம்மாவா அப்படி சொன்னாங்க? ஆமண்ணா. அதுக்கு அவ என்ன சொன்னா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. காலேஜ் டேஸ்ல இருந்தே காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நான் இயலை பத்தி அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி இருந்தேன். காலேஜ் டேஸ்லயே அந்த காதல் காணாம போச்சுன்னு சொல்லி இருந்தேன். அம்மா அதை கேட்டாங்க. அவர்தான் என்னை விட்டு விலகிட்டாரே தவிர நான் இப்பவும் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக காத்திருக்கேன், அவர் கண்டிப்பா என்ன தேடி வருவாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவாருன்னு உறுதியா சொன்னாங்க. எல்லாம் நடிப்பு. வேற எவனும் சிக்கி இருக்க மாட்டான். அதுதான் இப்படி நாடகம் ஆடி இருக்கா. பற்களை நரநரவென்று கடித்தபடி மித்ரன் முணுமுணுக்க, ஆனா என்ன சொன்ன? இந்த விஷயத்தெல்லாம் அவ எப்ப சொன்னா? நான் வந்ததுக்கு அப்புறமாவா? இல்லனா, நீ வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படியே இருக்கட்டும். இயல் மனசுல அவங்க காதலன் இல்லாம இருந்திருந்தா சத்தியமா அவங்களை என்னுடைய மனைவியா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இருந்திருக்காது. ஆனா அவங்க இப்பவும் அவங்க காதலனை காத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த புனிதமான காதலுக்கு முன்னாடி இப்ப என்னால தலை வணங்கி நிக்க மட்டும்தான் முடியும். அவங்கள காதலியாவோ மனைவியாவோ பார்க்க என்னால முடியாது. நீ என்னையும் இயலையும் தப்பா நினைச்சு தயவு செஞ்சு இயலை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிடாத. டேய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாத. நான் உன்ன தப்பா நினைக்கல. ஆமா, ஏன்டா எல்லாரும் ஒரே மாதிரியே சிந்திக்கிறீங்க? முன்னாடி கூடதான் 4 பேரை வேலையில இருந்து தூக்குனேன். அப்ப இல்லாத கவலை இப்ப எல்லாருக்கும் எங்க இருந்து வந்தது? இயல் என்னவோ என்னுடைய எதிரி மாதிரியும் அதுக்காகவே நான் அவங்கள பழி வாங்குற மாதிரியும் நீங்க எல்லாம் ஏன் சிந்திக்கிறீங்க, ஏன் பேசுறீங்க? நீயும் அப்படிதான் பேசுற, அம்மாவும் அண்ணனும் அப்படிதான் பேசுறாங்க. மத்தவங்கள நான் வேலையில இருந்து தூக்கும் போது எனக்கு எதிரா பேசாத நீங்க இப்ப இவ விஷயம்னு வரும்போது மட்டும் ஏன் எனக்கு எதிரா நிக்கிறீங்க? எனக்கு புரியல. அண்ணா, இயல் மத்தவங்க மாதிரி இல்லன்னா இவளுக்கு என்ன 2 கொம்பு 4 காலா இருக்கு? என்னன்னா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அண்ணா, இயல் வசதியா வாழ்ந்த பொண்ணு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அதனால அவங்க வேலை பார்க்கும்போது அப்படி இப்படின்னு சின்ன சின்ன தப்புகள் வரதான் செய்யும். அதுக்காக அவங்கள வேலையில இருந்து அனுப்பிடாதேன்னு நானும் அண்ணனும் அம்மாவும் சொல்றோம், அவ்வளவுதான். டேய், இந்த கவலை அவளை பெத்த அப்பனுக்கும் அவ கூட பிறந்த அண்ணனுக்கும் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா வருது? போடா, போய் ஏதும் வேலை இருந்தா பாரு. இப்படி தேவையில்லாதவங்களுக்கு வேண்டி தேவையில்லாம வந்து வக்காலத்து வாங்காத. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீயாவா இருக்க? இப்ப ஏதோ அரக்கன் மாதிரில இருக்க. வீட்டுல வேலை பார்க்கிற எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. கோபமாக கூறிய மிதுன் எழுந்து சென்று விட்டான். ஆமாடா, நான் உங்களுக்கு எல்லாம் அரக்கனாதான் தெரியுவேன். என்ன அப்படி அரக்கனா மாத்தினதே நீங்க எல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற அந்த இயல் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாதவ மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவளை நம்பி நீங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்க? உண்மை ஒரு நாள் வெளியே வரதான போகுது. அப்பதான்டா என்னை பத்தி உங்களுக்கு புரியும். சத்தமாக கூறியவன் எழுந்து வந்து கதவை படார் என்று சாத்தினான். பகுதி 9 நிறைவடைந்தது.
பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.